பைனான்ஸ்லேருந்து பைபிட்டுக்கோ அல்லது பைபிட்லேருந்து பின்கெக்ஸுக்கோ பின்கெக்ஸ்லேருந்து வந்து பிட்கெட்டுக்கோ இல்லை பிட்கெட்லேருந்து பைனான்ஸுக்கோ ஸோ இப்படி எந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே வந்து ஸோ நமக்கு ஃபீஸ்ன்ற ஒரு கன்செப்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபீஸை வந்து எப்படி லோவர் ஃபீயில் இல்லாட்டி வந்து ஜீரோ ஃபீஸில் வந்து நம்ம விட்ரோவலோ இல்லாட்டி டிபாசிட்டோ பண்ணுறதுக்கான மெத்தடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இப்படி கிரிப்டோ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தர நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பெல் பட்டன் ஒன்றில் வச்சுருந்தா தான் வந்து உங்களுக்கு வர வீடியோஸ் அவ்வளோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கு பேருக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பேன். இது வந்து ஏன் ஓப்பன் பண்ண சொன்னான்டா, பைனான்ஸ் வந்து வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். பட் இங்கே வந்து இவன் எந்த விதமான நமக்கு எந்த ரிவார்டோ எதுவுமே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு கிஃப்ட்டோ நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டான். பட் வந்து பைபிட் அப்படி இல்லை. அண்ட் வந்து பின்எக்ஸும் அப்படி இல்லை. பின்எக்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங்கான வவுச்சர்ஸ் தருவாங்க. இது சம்மந்தமாக ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பைபிட் வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே வந்து கிட்டத்தட்ட $9 வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டாக கொடுக்குறாங்க. இது வந்து நியூ யூஸருக்கு மட்டும்தான். ஸோ என்னோட பார்ட்னர்ஷிப் லிங்கில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த $9 எடுத்துக்கலாம். இது சம்மந்தமாக வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸ்சேஞ்சுகளுக்கு இடையில் இப்போ நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பைனான்ஸ்லேருந்து எப்படி ஃபண்ட்ஸை வந்து பைபிட்டுக்கு மாற்றுறது, பைபிட்லேருந்து எப்படி பிட்கெட்டுக்கு மாற்றுறது, பிட்கெட்லேருந்து எப்படி எல்லா எக்ஸ்சேஞ்சுக்குமே சேஞ்ச் பண்ணுறது. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுலேயும் வந்து கணக்கு பேருக்கு ஜீரோ ஃபீஸ்லேயே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அது சம்மந்தமாக தான் ஃபுல்லாக கிளாரிட்டியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பைனான்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பைனான்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அசெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அசெட்டில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விட்ரோவல் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நம்ம சென்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நம்மளோட ஃபண்ட்ஸை சென்ட் பண்ண போகிறோம். அப்போ சென்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் எப்படி பைனான்ஸுக்கு ஃபண்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்கிற வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, P2P பண்ணுறது பற்றி. ஸோ அதே மாதிரி பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதே அந்த வீடியோவுமே யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பைனான்ஸில் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் இங்கே சென்ட் ஒன் செயின், அதாவது ஒன் செயின் விட்ரோவல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது பிளாக் செயின் ஊடாக வந்து விட்ரோ பண்ண போகிறோம். இந்த ஒன் செயின் விட்ரோவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இப்போ நம்ம என்ன விட்ரோ பண்ண போகிறோம், USDT என்ற கோயினை விட்ரோ பண்ண போகிறோம். ஸோ USDT கிளிக் பண்ணிக்கோம். USDT கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து தான் நம்ம எப்படி இந்த ஜீரோ ஃபீஸ் அண்ட் லோ ஃபீஸை செக் பண்ணுற இடம் வந்து இது தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் நெட்வொர்க் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BSC அதாவது BNB ஸ்மார்ட் செயினில் வந்து ஃபீஸ் வந்து 0.01 தான் இருக்குது. அதாவது வந்து நமக்கு ₹3 தான் ஸ்ரீலங்கா ருபீஸுக்கு ஃபீஸாக போகுது. ஸோ இது வந்து லோவர் ஃபீ இருக்கிற ஒரு நெட்வொர்க். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா OPBNB TRXக்கு வந்து $1 ஃபீஸ் எடுக்கிறாங்க. APTக்கு வந்து $0.02 எடுக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நம்ம ஃபீஸ் டீட்டெயில்ஸை வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து இப்போ நம்ம என்ன எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம இந்த ஃபண்டை அனுப்ப போகிறோமோ அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு பைபிட்டுக்கு ஃபண்ட் அனுப்ப போகிறேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து இப்போ நான் செக் பண்ணுறேன். நான் என்ன செய்ய போகிறேன், அங்கே வந்து ஃபண்ட் அனுப்ப போகிறேன், சென்டை கொடுக்க போகிறேன், இங்கே வந்து டிபாசிட் பண்ண போகிறேன். ஓகேவா, அப்போ டிபாசிட் கிளிக் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து கிரிப்டோவாக தான் டிபாசிட் பண்ண போகிறேன். ஸோ நான் கிரிப்டோன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்படின்றத என்ன கோயினாக டிபாசிட் பண்ண போகிறேன், USDT. ஸோ USDT செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆல்ரெடி அங்கே நமக்கு காரண மாதிரி இங்கே நெட்வொர்க் காட்டுது பாருங்கள். இது வந்து பிளாக் செயின் எல்லாமே. இந்த பிளாக் செயினில் ஸோ அங்கே அவைலபிள் அங்கே குறைஞ்ச ஃபீஸ் இருக்கிறதுல வந்து எந்த பிளாக் செயின் வந்து நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே BNB ஸ்மார்ட் செயின் வந்து அவைலபிள் இருக்குது. சரியா, ஸோ BNB ஸ்மார்ட் செயினுக்கு வந்து நமக்கு ஃபீஸ் வந்து 0.01. அப்போது பைனான்ஸ்லேருந்து பைபிட்டுக்கு அனுப்புறதுல BNB ஸ்மார்ட் செயினை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம BNB ஸ்மார்ட் செயினை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு பைனான்ஸில் போயிட்டு என்ன செய்ய போகிறோம், இங்கே வந்து BNB ஸ்மார்ட் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க்கையும் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து இங்கேயே காட்டும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் $100 அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸோ $100 அனுப்ப போகிறேன்டா எனக்கு வந்து $99.99 தான் வந்து அங்கே போகுது. ஸோ ஒரு 0.01 ஃபீஸாக வட்ட போது அதை செக் பண்ணிவிட்டு நான் அனுப்புவேன். இப்போ இதே வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பைபிட்லேருந்து வந்து பைபிட்லேருந்து பைனான்ஸுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ பைபிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைபிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து இதில் டிபாசிட் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், விட்ரோவல் பண்ண போகிறோம். விட்ரோவல் பண்ணி பைனான்ஸுக்கு அனுப்ப போகிறோம். அப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது விட்ரோவல். ஸோ அடுத்தது வந்து நம்மகிட்ட இருக்க காயின், ஸோ USDT நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ USDT என்னத்தில் அனுப்ப போகிறோம், பிளாக் செயினில். அப்போ ஒன் செயின் விட்ரோவல் நம்ம டச் பண்ண போகிறோம். ஒன் செயின் விட்ரோவல் டச் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் இங்கே அட்ரஸ் கேட்குது. அதுக்கு முன்னால் நம்ம அட்ரஸ் கொடுக்குறதுனால எந்த நெட்வொர்க் கூட நம்ம அனுப்ப போகிறோம், நமக்கு எது லோவர் ஃபீல் இருக்குன்றதை செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் ஃபீஸ் டீடைல்ஸ் தந்துருப்பாங்க.
இங்கே பாருங்கள் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு $1 ஃபீஸ் நமக்கு எடுக்கிறாங்க. இதே வந்து டொன்னுக்கும் $1 எடுக்கிறாங்க. டொன்னுக்கு இங்கே வந்து டிஆர்எக்ஸுக்கு வந்து $1 எடுக்கிறாங்க. டொன்னுக்கு வந்து 0.3 எடுக்கிறாங்க. எதிரியத்துக்கு $4 எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 0 ஃபீஸ் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து மண்டா நெட்வொர்க்குக்கு 0 ஃபீஸ் அண்ட் வந்து இதில் வந்து அதே மாதிரி ஏபிடி நெட்வொர்க்கு வந்து 0 ஃபீஸ். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இந்த நெட்வொர்க் வந்து நம்ம பைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுதான்றதை செக் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பைனான்ஸ் போய் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பைனான்ஸுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பைனான்ஸில் இங்கே நமக்கு அட் ஃபண்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னா அங்கேருந்து ஃபண்டை ரிசீவ் பண்ண போகிறோம். அப்போ ரிசீவ் பண்ணுறது என்னத்தில் ரிசீவ் பண்ண போகிறோம், ஒன் செயின்லாம் ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன காயின், USDT ரிசீவ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே வந்து என்ன நெட்வொர்க் அவைலபிள் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அங்கே பார்த்த மேண்டனினா வந்து இங்கே அவைலபிளில் இல்லை. ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா ஏபிடி இதில் வந்து பாருங்கள், ஏபிடி நெட்வொர்க் வந்து அவைலபிளில் இருக்குது. அங்கே வந்து 0 ஃபீஸில் இருக்குது. அப்போது நம்ம செலக்ட் பண்ணிய நெட்வொர்க் வந்து ஏபிடி, இந்த நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் ஏபிடியின் அட்ரஸை வந்து எங்கே எடுக்க போகிறோம்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு இந்த அட்ரஸ் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்ரஸை வந்து நம்ம அங்கே போடக்க செக் பண்ணிப்போம். இந்த லாஸ்ட்டில் வந்து இப்படி என்ட்ரு முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து டச் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே விட்ரோவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே டைப் பண்ணுறோம் $100 டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இவங்க $100 இல்லாத $100 காட்டு இல்லை இதில். ஸோ $1 டைப் பண்ண போகிறோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே நமக்கு $1 வந்து விட்ரோவல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஃபீஸ் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஃபீஸை வந்து செக் பண்ணி பாருங்கள், 0 ஃபீஸ் தான். ஸோ இப்போ 0 ஃபீஸ்லேயே வந்து இங்கேருந்து விட்ரோ பண்ணிக்கலாம். இப்படி தான் எவ்ரி எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு எந்த நெட்வொர்க்கு ஃபீஸ் இல்லையோ அந்த நெட்வொர்க்குன்னு அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நமக்கு வந்து ஃபீஸ் இல்லாமையே நம்ம விட்ரோ பண்ணிக்கலாம். இல்லை மினிமம் ஃபீஸ் இல்லை, நம்ம 0.01 இல்லை 0.01 அப்படின்ற 0.001 இல்லை 0.01 என்ற ஃபீஸ்லேயே வந்து நம்ம சிம்பிளி விட்ரோ பண்ணிக்கலாம் அண்ட் வந்து டிபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கணக்கு பேர் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் விட்ரோ அண்ட் டிபாசிட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஃபீஸில் கூட நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே 10 எல்லாட்டி பிபி 20 எல்லாட்டிக்கு வந்து டிஆர்எக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் விட்ரோ பண்ணுவீங்க. இப்படி விட்ரோ பண்ணக்கல $1 ஃபீஸ் வந்து தேவையில்லாம் கொடுப்பீங்க ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும். ஸோ இந்த ஃபீஸை வந்து நீங்கள் தேவையில்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ விட்ரோ பண்ணக்க நீங்கள் இதை பார்த்து நோட் பண்ணி விட்ரோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு இப்படியான இம்பார்ட்டண்டான வீடியோ அண்ட் கிரிப்டோ ரிலேட்டடான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். குட் பை காய்ஸ்.